இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. அரிசியை உலையில் வச்சு கொதிச்ச உடனே இறக்கி சாப்பிட்றணும். சூடாக இருந்தால் தான் சாப்பாடு. இது ஆரணங்கஞ்சி பழங்கஞ்சி ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு சாய் நிஷியாவை நிச்சயார்த்தம் பண்ணி. இவர் என்னைக்கு 7.5 சனி அவருடைய நாக்கில் பூந்ததோ நான் நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடித்த பிறகு தான் அதில் முதல் கல்யாணம் என் கல்யாணம் அறிவித்தார். நடிகர் சங்க கட்டிடம் இன்னும் 1.5 வருஷம் கழித்து தான் திறக்க முடியும். அவ்வளோ வேலைகள் பாக்கி இருக்குது. சாய் நிஷிகா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே அவருக்கு நல்ல பேர் இல்லை, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் முழு மனிதனாக இல்லை, அவரே சொல்கிறார் எனக்கு உடம்பில் நோய் இருக்குன்னு. இந்த சூழ்நிலையில் அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? இப்போ நாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு அவர் மறுப்பு தெரிவிப்பாரானா? மறுப்பு தெரிவிக்க மாட்டார். துபாய்க்கு போனதுனால 1 பைசா கனிஷாவுக்கோ ரவிமோகனுக்கோ செலவு இல்லை. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா செலவு. 2 முறை ஃப்ளைட் டிக்கெட்லாம் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க செலவு. ஒரு நாள் ப்ரோக்ராம் தான் நடந்துச்சு. ஆனால் 4 நாள் ஜாலியாக இருந்துட்டு வந்தாங்க. ஆனால் கனிஷாவும் ரவிமோகனும் அங்கே ஒரு தண்ணி அடிச்சுட்டு போதையில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மோசமாக நடந்துக்கிட்டாங்க. இப்போவும் ECR ரோட்டில் சேஷாத்ரி அவனியூவில் ரவிமோகனோட தான் கனிஷா குத்தடிச்சிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் போதை மருந்து வெளிநாட்டு தண்ணியை போட்டுட்டு ஒரே அலப்புற. எடிட்டர் மோகன்கிட்ட போய் கேட்டால் பதிலே சொல்ல மாட்டார். அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் இருந்தார். அப்போவும் கூட அப்பாவை போய் பார்க்காத ஒரு தருதலை பையன்தான் ரவிமோகன். ஏன்னா கனிஷா அப்படி ஒரு மாய வலையில் பின்னி அவரை சிக்க வச்சுருக்காரு. ஏன்னா இப்போ ஓட்டாண்டியாக நிற்கிறது. ஒரு படம் எடுத்து ரிலீஸ் ஆகலை, அது அப்படியே பெண்டிங். யோகு கதாநாயகனாக வச்சு ஒரு படம் எடுத்தார், அந்த படமும் பாதியில் நிற்கிது. எல்லா பணத்தையும் வாங்கி கனிஷா அவரில் சொத்துக்களாக மாற்றிட்டார். இதை முதல்ல 1.5 வருஷத்துக்கு முன்னால் சொன்னதே நான் தான். ஏன்னா அப்போ அனிருத்து தான் காவ்யா மாறனோட லண்டனில் இருந்த ஃபோட்டோவை வெளியே போட்டிருந்தார். ஓகே. ஸோ அப்போ காவ்யா மாறனோட ஹோட்டலில் தங்கியிருந்தாருன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பிடிக்காங்க, லவ் பண்ணுறாங்கன்னு போட்டேன். உடனே சன் டிவிலேருந்து ஒரு உயர் பதவியில் இருக்கவர் அந்த சேனலுக்கு ஃபோன் பண்ணி பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளரும் பிரபல யூடியூபருமான பைல்வான் ரங்கநாதன் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஓகே சார், ரொம்ப நாளாவே நடிகர் விஷால் அவர்கள் நடிகர் சங்க கட்டிடத்தை திறந்து வச்சுட்டு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ ரீசெண்டாவுமே அவருக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆச்சு. இப்போ கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கல்யாணம் நின்றுட்டு தான் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு சார்? முதல்ல அரிசியை உலையில் வச்சு கொதிச்ச உடனே இறக்கி சாப்பிட்றணும். சூடாக இருந்தால் தான் சாப்பாடு. இது ஆரணங்கஞ்சி பழங்கஞ்சி ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு சாய் நிஷியாவை நிச்சயார்த்தம் பண்ணி. இவர் என்னைக்கு 7.5 சனி அவருடைய நாக்கில் பூந்ததோ நான் நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடித்த பிறகு தான் அதில் முதல் கல்யாணம் என் கல்யாணம் அறிவித்தார். ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் நடிகர் சங்க கட்டிடம் இன்னும் 1.5 வருஷம் கழித்து தான் திறக்க முடியும். அவ்வளோ வேலைகள் பாக்கி இருக்குது. அதுக்கு பல்வேறு காரணங்கள், பொருளாதார சிக்கல், பேங்கில் கடன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லலாம். ஏன்னா எதிர்பார்த்தபடி நடிகர்களும் அதுக்கு நன்கொடை செய்யலை, அது வேறு விஷயம். ஆனால் இப்போது சாய் நிஷிகா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே அவருக்கு நல்ல பேர் இல்லை, ஓகே, யார் விஷாலுக்கு. சரி தெரிந்தாலும் அவர் கல்யாணம் பண்ணுறேன்னு நிச்சயார்த்தம் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ அவர் பேர் நல்லா இல்லை, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் முழு மனிதனாக இல்லை, அவரே சொல்கிறார் எனக்கு உடம்பில் நோய் இருக்குன்னு. இந்த சூழ்நிலையில் அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு உங்கள் பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், நண்பிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் குழப்பமாயிட்டு. ஓகே சார், இது ஆரம்பத்திலே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே, அது ஏன் இவ்வளோ தூரம் அப்புறம் இப்போ நிறுத்தத்துக்கான காரணம் என்னவா இருக்கும்? எங்கள் ஆரம்பத்தில் சரி கல்யாணம் பண்ணிக்க முன் வந்துட்டார், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும், பண்ணிக்கலாம் அப்படின்னு 2 தரப்பினர் விரும்புகிறது உண்மைதான். ஆனால் இப்போ சூழல் அப்படி இல்லையே.
அவருக்கும் உடம்பு சரியில்லை, அவருக்கு சரியாக மார்க்கெட் இல்லை, கொஞ்சம் அதாவது வெளியார் யாரும் அவரை புக் பண்ணலை, அவர் டைரக்ட் பண்ண படம் தான் இப்போ மூவனில் இருக்குது. அதனால் கொஞ்சம் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிப்பார்ல. தன்னுடைய கணவன் அவருடைய சம்பாத்தியத்தில் தன்னை காப்பாற்றக்கூடிய முழு தகுதி அவருக்கு இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு சாணித்தன்சிக்கு அவர் இருக்கும்ல, அது இப்போதைக்கு இல்லை. ஓகே. அதனால் பற்றி சொல்கிறாங்க, நீ சம்பாதிச்சு தான் விஷாலுக்கு போடணும், அது எதுக்குங்கிறாங்க. இது ஏன் இந்த அளவுக்கு இப்போ இது புதாகரமாக வந்துட்டுன்னா, எல்லா இடத்துலையும் இந்த பேச்சு எழ ஆரம்பிச்சிது. சாய் தனுஷிகா போகிற இடத்துலலாம் எப்போ கல்யாணம் அது பதில் சொல்ல முடியல. விஷ்ணு விஷாலுக்கும் பதில் சொல்ல முடியல. ஆனால் இப்போ நாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு அவர் மறுப்பு தெரிவிப்பாரானா? மறுப்பு தெரிவிக்க மாட்டார். சாய் தனுஷி தரப்பும் மௌனம் சமூகத்துக்கு அறிவுன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே சார், இப்போ வந்து ரவிமோகன் கெனிஷா அவர்களுடைய இஷ்யூ வந்து நிறைய வாட்டி வந்து நம்மளே பேசியிருக்கோம், நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க, அதுவுமே வந்து ரொம்ப வைரலாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ திரும்பவுமே வந்து கெனிஷா அவர்களுடைய விஷயம் வந்து ரொம்பவே பேசு பொருளாக மாறி இருக்கு. என்னன்னா, கெனிஷா அவர்கள் வந்து ரவிமோகன் அவர்களை வந்து துபாய்க்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க அவருக்கு நிறைய செலவு வச்சு அவரை கடனாளியா ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு சார்? துபாய்க்கு போனதுனால ஒரு பைசா கெனிஷாவுக்கோ ரவிமோகனுக்கோ செலவு இல்லை. ஏன்னா அந்த செலவை பூரா துபாயில் அந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ண பெண்மணி ஏற்றுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா செலவு, 2 முறை ஃப்ளைட் டிக்கெட்லாம் மாற்றிருக்காங்க, அது பூரா அவங்க செலவு. ஒரு நாள் ப்ரோக்ராம் தான் நடந்துச்சு, ஆனால் 4 நாள் ஜாலியாக இருந்துட்டு வந்தாங்க. ஸோ அதனால் ரவிமோகன் கடனாளி ஆகலை. ஆனால் கெனிஷாவும் ரவிமோகனும் அங்கே வந்து ஒரு தண்ணி அடிச்சுட்டு போதையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மோசமாக நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் காலையில் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் அந்த ஃபங்க்ஷன் வரமாட்டேன், ஏன்னா உங்களை சரியாக ட்ரீட் பண்ணலை, அவங்க எனக்கு சம்பளம் கொடுக்கலலாம் கச்சா மிச்சானே பேசிட்டு, இவ்வளவு பேசினாலும் சரி ஃபங்க்ஷன் நடக்கலனாலும் பரவாயில்ல, இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவோன்னு அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற பொண்ணு நினச்சிட்டு. ஆனால் கரெக்டான நேரத்துக்கு வந்தாங்க. ஃபங்க்ஷன் மட்டும் கரெக்டாக நடந்துச்சு. 5 பேர் பாடி ஆட வேண்டிய ஆட்களில் 3 பேர் தான் வந்திருந்தாங்க, 2 பேர் வரல, அதை கூட கேட்கலை. ஆனால் ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த பெண்மணியை, அதாவது ஸ்பான்சரை, கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் கேட்டு அசிங்கப்படுத்தி யாரும் செய்ய முடியாத ஒரு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக அது முதல் தடவையாக கெனிஷாவை போய் வணக்கம்னு சொல்லியிருக்கு. வணக்கம்னு அப்படி நெத்தி போட்டில் கையை வச்சு அப்படியே சுற்றி 2 இடம் அந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு போய் இந்த சோசியம் அருள்வாக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லியிருக்கு கெனிஷா. நீ யாருக்குமே டைவர்ஸ் பண்ணிட்ட, இன்னும் 2 பொண்ணுங்கள் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? ஆமாம். ஓகே. அதுக்கு முன்னாடிலாம் ஃபோனில் தான் பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இந்த மாதிரி அதோடைய வரலாற்றை புட்டாக அக்கு வேற ஆணி வேற வச்சுட்டு ஷாக் ஆகிட்டு அந்த பொண்ணு. என்னடா அது, நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறோம், நம்மளை இப்படி சொல்லுது. இது சொன்னால் கூட பரவாயில்ல, இந்த 2 பொண்ணுங்களை ஹாஸ்டலில் சேர்த்துரு, இல்லை ஆசிரமத்தில் சேர்த்துரு, நீ ஃப்ரீயாக வந்துரு, நான் உனக்கு நிறைய ப்ரோக்ராம் தரேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டியிருக்கு. அதாவது எப்படின்னா மெஸ்மரைஸ் பண்ணுற மாதிரி, வசியம் பண்ணுற மாதிரி பேசியிருக்கு. இது கொஞ்சம் உஷாராயிட்டு. யார் இந்த பொண்ணு? நம்ம பெத்த குழந்தைகளை எதுக்கு ஆசிரமத்தில் சேர்க்க சொல்கிறா? டிவோர்ஸுங்கிறது வேறு விஷயம், அது என்னுடைய சொந்த விஷயம். அவருக்கு எனக்கும் பிடிக்கலை, நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், அதை நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி வீடியோவில் அழுது கதறி தாளிச்சிட்டு. இது வீடியோவை பார்த்த அங்கே அமீரகம் என்ன பண்ணாங்க, இவளை கூட்டு பெரிய ஃபைன் போட்டாங்க. ஓகே. யார? கெனிஷா. கெனிஷா. இது அந்த துபாயில் ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடம், கேவலத்தை ஏற்படுத்திடுச்சு. இதுக்கு அப்புறம் இப்போ கெனிஷா வந்து நான் வந்து அவரை விட்டுட்டு போயிடுறேன், நிறைவேறி டார்ச்சர் கொடுக்குறாங்க, ஸோ ரவிமோகனை விட்டு நான் போயிடுறேன்னு சொல்லி வீடியோலாம் போட்டாங்களே சார், நான் இனி அவர் லைஃப்பில் இருக்க மாட்டேன், நான் போயிடுறேன் அப்படின்னுலாம். அதெல்லாம் பச்சை போய். இப்போவும் ஈசிஆர் ரோட்டில் சேஷாத்ரி அவனியூவில் ரவிமோகனோட தான் கெனிஷா குத்தடிச்சிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் போதை மருந்து, வெளிநாட்டு தண்ணியை போட்டுட்டு ஒரே அலப்புற. இப்போ என்னென்னா சிக்கல் எப்படின்னா, லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல்னா, ரவிமோகன் நான் எல்லாம் மன்னிச்சிடுங்க ரசிகர்களே, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாரு. மன்னிப்பு யார்கிட்ட கேட்குறாரு? ரசிகர்கள்ட்டையா, மாமியாட்டையும் மனைவிட்டையுமா? இவர் மன்னிப்பு கேட்க வேண்டியது மாமியாட்டையும் மனைவிட்டு தான். ஏன்னா ஆர்த்தி
ரவிமோகன் என்ன கேட்குதுன்னா 30 லட்ச ரூபா எனக்கு மாதம் ஜீவனாம்சம் தரணும்னு கேட்குது. இது அவரால் கொடுக்க முடியாது. ஏன்னா கெனிஷா இவரிடம் வந்த பிறகு ஆரம்பத்தில் ரவிமோகன் என்ன சொன்னார்னா, நானும் கெனிஷாவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தியான மண்டபம், யோகா மண்டபம் அமைக்க போகிறதான்னு சொன்னார். ஆனால் விசாரித்து பார்த்தா கெனிஷாவுக்கும் யோகாவுக்கும் சம்பந்தமே இல்லை. அது யோகாவே பண்ண தெரியாது, யோகான்னா என்னன்னே தெரியாது. ஆனால் கொஞ்சம் வசியம் இருந்து ஏதோ கொஞ்சம் அதுக்கிட்ட இருக்குது. ஆனாலும் அந்த வசியம் இருந்ததுனால அந்த துபாய் பெண்ணோட வாழ்க்கையை சொல்லலை. அவள் தெரிஞ்சவட்ட, ரொம்ப நெருக்கமானவட்ட காசை கொடுத்து அதை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த நம்ம ஊரில் சினிமாவில் காட்டுவாங்கல்ல, இந்த போலீஸ் அம்மையார்கள், அந்த மாதிரி பண்ணியிருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா சார் இந்த மாதிரி பொய்யா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? என்ன ஆக்ஷன் எடுக்கிறது? இல்ல இந்த மாதிரி இந்த யோகா தெரியாம அது ஒரு ஆசிரமம் மாதிரி நடத்துறது, ஸோ இது மாதிரிலாம் இதில் யாராவது பாதிக்கப்பட்டதானே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. போலீஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் இல்லாமல் எப்படி விசாரணைக்கு வருவாங்க? இதை பொதுநல வழக்காகவும் கோர்ட்டில் போட முடியாது. இப்போது கெனிஷா ரவிமோகன்கிட்ட சேர்ந்த பிறகு ஹீரோவாக இருந்த ரவிமோகன் வில்லன் ஆனார். அது மட்டும் இல்லை, மேக்சிமம் உச்சக்கட்டம் என்னென்னா, இப்போ இந்த கெனிஷா என்ட்ரி ஆன பிறகு ஆர்த்தியோட மட்டும் சண்டை இல்லை, அவங்க மாமியார் சுஜாதா விஜயகுமார்ட்டையும் சண்டை. அது இல்லாமல் அவங்க அப்பா எடிட்டர் மோகன், அவங்க அம்மா, அண்ணன் எல்லாத்தையுமே சண்டை. யார்ட்டையுமே பேச விடுறதில்லை. ஓகே சார், அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட என்ன கூட எதனா பண்ணுங்க, பட் வந்து எங்கள் அப்பா அம்மாவை இவங்களெல்லாம் விட்டுருங்கன்னு அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி பேசினாரு. இது வரைக்கும் எடிட்டர் மோகன்கிட்ட போய் கேட்டால் பதிலே சொல்ல மாட்டார். அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் இருந்தார். அப்போவும் கூட அப்பாவை போய் பார்க்காத ஒரு தருதலை பையன்தான் ரவிமோகன். ஏன்னா கெனிஷா அப்படி ஒரு மாய வலையில் பின்னி அவரை சிக்க வச்சுருக்காரு. ஓகே. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறார், என்னை மன்னிச்சிங்கன்னு சொல்லி மறுபடியும் நாடகம் ஆடுறாரு. அது மட்டும் இல்லை, அந்த இடையில போதை போட்டு வளர்னார்ல, அதுவும் தப்பு, நான் தெரியாமல் பேசிட்டேன், சுயநலம் இல்லாமல் பேசிட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆக எப்போ ரவிமோகன் சுயநலனோட பேசுவார், எப்போ போதையில் பேசுவார், எப்போ சுயநலம் இல்லாமல் பேசுவாருங்கிறதெல்லாம் தெரியாமல் இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்குது. இதை வந்து கெனிஷா முழுமையாக அவரை விட்டு விலகிறது மட்டும் இல்லை, இப்போ மாமியார் தரப்புலையும் உடனே அவர் சேர்ந்துட முடியாது. ஏன்னா இப்போ ஓட்டாண்டியாக நிற்கிறாரு. ஒரு படம் எடுத்து ரிலீஸ் ஆகலை, அது அப்படியே பெண்டிங். யோகு கதாநாயகனாக வச்சு ஒரு படம் எடுத்தார், அந்த படமும் பாதியில் நிற்கிது. ஆக இவர் சம்பாதிச்ச பணம் பூரா வெளியில் அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்கிது. எல்லா பணத்தையும் வாங்கி கெனிஷா அவரில் சொத்துக்களாக மாற்றிட்டார். ஓகே சார், அதே மாதிரி வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இன்னொன்று என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கெனிஷா வந்து ரவிமோகன் அவர்களை வந்து தனிமைப்படுத்தணும்னு பார்க்குறாங்க, யார்கிட்டையுமே பேச விட மாட்டாங்க, யார்கிட்டையுமே ஃபோன்லேயும் பேச விட மாட்டாங்க. ஸோ இவங்க இதை பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் சார்? அவனை ஓட்டாண்டியாகி தெருவில் நிறுத்திட்டு, எப்போ இவங்க மோகன்ட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதை எஜெக்ட் ஆகி வேற ஒருத்தனை பிடிச்சிக்கணும். அது ஏற்கனவே டிவர்ஸ் ஆன கேஸ் தானே, கர்நாடகத்துலேருந்து வந்த கேஸு. அங்கேயும் அதுக்கு நல்ல பேர் கிடையாது. நிறைய போலீஸ் கேஸு கெனிஷா பேரில் இருக்குது. இது தெரியாமல் இந்த மாய விலையில் சிக்கிக்கிட்டு இன்றைக்கி மீளவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தண்ணிக்கிட்டு இருக்கார் ரவிமோகன். அவருக்கு நமக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். ஆனால் என்னென்னா, ரவிமோகன் மீண்டும் ஒரு நல்ல மனநல மருத்துவரிடமோ அல்லது மருத்துவமனையிலோ சேர்ந்து முழு உடல் பரிசோதனைக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டு ஒரு புதிய மனிதனாக மருத்துவமனையிலேருந்து வெளியே வரணும். அப்போ தான் ரவிமோகனாக இருப்பார். ஓகே சார், அதே மாதிரி வந்து அனிருத், காவ்யா மாறன் இவங்களுடைய கல்யாண நியூஸ் வந்து ரொம்ப நாளாவே சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அது எந்த ஸ்டேஜில் இருக்குது சார்? இதை முதல்ல 1.5 வருஷத்துக்கு முன்னால் சொன்னதே நான் தான். ஏன்னா அப்போ அனிருத் வந்து காவ்யா மாறனோட லண்டனில் இருந்த ஃபோட்டோவை வெளியே போட்டிருந்தார். ஓகே. ஸோ அப்போ காவ்யா மாறனோட ஹோட்டலில் தங்கியிருந்தாருன்னா என்ன அர்த்தம்? நான் ஒன்று சொன்னால் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண படிக்காங்க, லவ் பண்ணுறாங்கன்னு போட்டேன். உடனே சன் டிவிலேருந்து ஒரு உயர் பதவியில் இருக்கவர் அந்த சேனலுக்கு ஃபோன் பண்ணி அவங்களே டைரெக்டாக கால் பண்ணி வேண்டாம் எடுத்துருங்க, அது பொய்ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்ட்டு அந்த சேனல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் உங்கள்கிட்ட நான் சம்பளம் வாங்கிட்டேன், எடுக்காது உங்கள் இஷ்டம் அப்படின்னு. அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. இப்போ என்னுடைய அருமை நண்பர் பாசத்துக்குரிய ஒய்ஜி மகேந்திரன் தான் சொன்னார், இந்த காவ்யா மாறனும் அனிருத்தும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அது கன்ஃபார்ம் ஆகிட்டு இங்கே வீட்டில் எல்லோரும் பேசி
ஒப்புதல் கொடுத்துருவோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த செய்தியை நான் சொன்னேன். ஓகே ஓகே சார். இப்போ இந்த திருமணம் வந்து எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நவம்பர் 20 நடத்துகிறாங்க. ஓகே ஃப்ரான்ஸில் ஒரு தனி தீவில் நடத்துகிறாங்க. இது ஒரு ப்ரைவசி வேணும். ஓகே அதே மாதிரி ஒரு எல்லோராலும் பேசப்படுகிற பிரம்மாண்ட திருமணமாகவும் இருக்கணும். இப்போ நெப்போலியன் மன்னர் இல்லையா, கப்பலில் ஆமா அந்த மாதிரி பண்ணுறது திட்டமிட்டுருக்காங்க. ஆனால் திருமணம் முடிந்த கையோடு அத்தனை புகைப்படங்களும் பத்திரிகையாளர்களும் தரப்படும், வீடியோவும் தரப்படும், அப்புறம் ரிசப்ஷனும் வைப்பாங்க. ஓகே சார். அதே மாதிரி பார்க்கும்போது அனிருத் அவர்களுக்கு வந்து ரஜினி சார் வந்து எவ்வளோ க்ளோஸ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஜினி சாரோடைய நிறைய படங்களுக்கு வந்து அனிருத் வந்து தனி எஃபர்ட்ஸ் போட்டே வந்து மியூசிக் எல்லாமே கொடுப்பாரு. ஸோ இந்த கல்யாணத்துல வந்து ரஜினி அவர்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கு சார்? ரஜினி அனிருத்துக்கு நெருங்கிய உறவினருங்க. ஓகே. அப்போ இந்த அனிருத்து கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை, நிறைய விமனைசர் அப்படின்னு பேச்சு வரும்போது சன் டிவி தரப்புலேருந்து கொஞ்சம் மறுதளிச்சாங்க, வேண்டாமே அப்படின்னு. அப்போ இவர் தான் தூது போனார், இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாக போயிருங்க, கால் கட்டு போட்டால் சரியாயிடும், அவன் நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. அதையும் சன் டிவியில் ஏற்றுக்கிட்டாங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.